ஹாய் வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போனதாகவும், ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் டீட்டெயில் இருக்குன்ற போல் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுனா வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தானா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை பற்றினா முழு விவரம் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கு 18 மாதம் டைம் இருக்கா? ஸோ இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் ரினியூவல் மிஸ் பண்ண உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை பார்க்கலாம். என்னது இப்படி பண்ணலாமா? எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவலுக்கு 18 மாதம் டைம் இருக்கா? ஆமாங்க. வல்லரசு பாண்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறதா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜில் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக. ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் ரெனியூவல் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இல்லையான்றது தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லைங்க. ஸோ ரெனியூவல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் முதற்கொண்டு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வல்லரசு பாண்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வல்லரசு பாண்டி 2 ஆப்ஷன்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காரு. எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் டேட் முடிஞ்சாலும் 18 மாதம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. 18 மாதம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மெசேஜ் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போக ஒன்லி ஆப்ஷன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. டுடே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போனதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜியோ பாஸ் ஆனால் தான் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஜியோ பாஸ் ஆனால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நியூவாக தான் ஓப்பன் பண்ணணுன்ற போல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக தான் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா 2015 18க்குள்ளே மிஸ் பண்ணவங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். ஓகேங்களா? லாஸ்ட் ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா 15 18க்குள்ளே மிஸ் பண்ணவங்க நீங்கள் பண்ணணுன்ற போல் கொடுத்தது தான் இவர் சொல்கிறாரு. ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 19 21 வரைக்கும் சொல்லுவாங்கன்ட்டு எதிர்பார்க்குறதாகவும் சொல்கிறாரு. ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ் ட்ரீம் வெயிட் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் நியூவாக எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ஓப்பன் பண்ணோன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே பார்த்துக்கோங்க. ஓல்டு ஐடி ஆல்மோஸ்ட் டெத், அதாவது நீங்கள் புதுசாக பண்ணோன்னா பழைய ஐடி மறந்துடணுன்ற போல் கொடுத்துருக்காரு. ஓல்டு ஐடி நெக்ஸ்ட்டு நியூ ஐடி ஜாயின் அப்படின்னு கொடுத்துருக்காரு. பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் புது ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா புது ஐடி தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகும். பழைய சீனியாரிட்டி கண்டினியூ ஆகாது. பழைய ஐடி வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டுன்ற போல் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான். ஓகேங்களா? ஸோ எப்படி உண்மைன்னு சொல்கிறேன்னா என்னென்ன பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மைன்றதை சொல்லிடலாம். இவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போயிருக்காருங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் எப்போ ரினியூவல் மிஸ் பண்ணிவிட்டு போய் நீங்கள் கேட்டாலுமே நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க தான் சொல்லுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஜியோ பாஸ் ஆகிறத பற்றின டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜியோ பாஸ் ஆகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா யாருனாலுமே அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அப்போது சம்திங் அந்த பீரியடில் வந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ரினியூவல் மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது தெரியல. ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போனால் அவங்க கூலாக சொல்லிட்டாங்க நீங்கள் புதுசு தான் ஓப்பன் பண்ணான்னு. ஸோ இத்தனை வருஷம் சீனியாரிட்டி போயிடுது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 18 வருஷம் சீனியாரிட்டி போயிடுது. சரி அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வெளியே வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, யார் மூலியமாவது உள்ளே போய் நம்ம ரெனியூவல் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப தான் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே எனக்கு தெரிய வரும். ஜியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு. ஸோ இந்த ஜியோ வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் வரலாம், வராமலும் போகலாம். அதுக்கு நீங்கள் புதுசாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் இல்லை நான் வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? அப்போ எலெக்ஷன் பீரியடுன்றப்போ அப்போது இது போல் தாங்க ஜியோ வந்தது. இவர் கொடுத்துருந்தார் இல்லையா 2015 18. ஸோ இந்த மாதிரி தான் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா வந்தது. இந்த ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரினியூவல் பண்ணேன்.
ரெனியூல் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக ரெனியூல் ஆகிடுச்சுங்க. ஆனால் இவர் 18 மாதம் டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நார்மலாகவே நீங்கள் ரெனியூல் விட்டு போச்சுன்னா 3 மந்த் தான் டைம் இருக்கும். ஓகேங்களா? அந்த 3 மாதம் கூட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாரும் 3 மாதம் நீங்கள் லென்த் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரெனியூல் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூனால நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரெனியூல் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இல்லைன்னா உங்களுடைய சீனியாரிட்டியே போயிடுங்க. அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 18 மாதம் டைம் இருக்குதுன்னா சான்ஸே இல்லை. இப்போ நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக விட்டவங்க கூட 18 மாதம்னா 1.5 வருஷம் கிட்ட இருக்குது இல்லையா? ஸோ அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே இப்போ ரீசெண்டாக ரெனியூல் பண்ண மிஸ் பண்ணவங்க எல்லாருமே ரெனியூல் பண்ணிக்கலாமே, ஏன் பண்ண முடியல? ஸோ அதனால் 18 மாதம்னா வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ ஒரு 3 மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றபடி இவர் சொன்னது எல்லாமே கரெக்டு தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக ஜியோ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த டேட்டில் வரும்னு சொல்ல முடியாது. அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ வந்தால் நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2015 18 சொன்னாங்க. இப்போ வர ஜியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி விடுறாங்கன்னே தெரியாது. ஓகேங்களா? மேக்ஸிமம் 2011 வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜியோ நான் பார்த்தேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஜியோ வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. 2011 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்த ஜியோ இவர் சொன்னபடி 15 18 இருந்தது. ஸோ நம்ம 11 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 11 இப்போ ரீசன்ட் டேட் வரைக்குமே எதிர்பார்க்கலாம். வந்த லக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த 18 மாதம் டைம் இருக்குன்ட்டு இவர் சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் தான். அந்த 3 மாதம் கூட விட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் 18 மாதம் டைம் இருக்குன்றது நிறைய பேர் ரெனியூல் பண்ணாத வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ரெனியூல் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 18 மாதம் டைம் இருக்கிறது உண்மைதான்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெனியூல் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக ரெனியூல் பண்ண மிஸ் பண்ண நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 18 மாதம் டைம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது உண்மையாக இல்லையான்றது நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ தான் இல்லை, எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Tata, bye bye, see you.